இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த 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 விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கும். அதனால அது என்ன, அது முக்கியமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசாசுடைய 3 பெரிய ராஜ்யங்கள், அதாவது 3 முக்கியமான ராஜ்யங்கள். அது என்ன அப்படின்றத பத்தி நம்ம வசன ஆதாரத்தோட நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம சேனல் பாக்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாருமே வந்து ஏன் உங்களுக்கு பிசாசை பத்தி அதிகமா பேசுறாங்க, நம்ம ஆண்டவர் தானே பேசு. ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, பிசாசுலாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா, பிசாசுலாம் ஒண்ணுமே இல்ல, பிசாசுலாம் வந்து அவனுக்குலாம் ஒரு வல்லமே இல்ல, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி அவனை பத்தின சரியான நாலேஜ் இல்லாதனாலதான் அநேகர் இன்னைக்கு தோத்து போறதே காணும். ஆண்டவர் எந்த இடத்துலயும் பிசாசுக்கு வந்து வல்லமே இல்லைன்னு சொல்லல. இன்ஃபேக்ட் அவர் என்ன சொன்னார்னா, சர்ப்பங்களையும் லூக்கா 10:19 இருக்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன். சத்துருக்கு வல்லமே இல்லைன்னா அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அதுவும் வெறும் வல்லம்னு சொல்ல, சகல வல்லமையும். வந்துட்டு அநேக பவர்ஸ் இருக்கு, பிசாசுனா அநேக பவர்ஸ் இருக்கு, அதை நம்ம நம்பிதான் ஆகணும். ஆனா அவனை விட பெரிய வல்லமை வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது, இயேசு கிறிஸ்து நாமத்துல இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்து அதை மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு நான் வந்து இது பண்றேன். நீங்க வந்து உங்க எதிரி யாருன்றத நீங்க தெரியல, உங்களுடைய பலன், அவனுடைய பலவீனம் என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியா விழுந்துடலாம். ஏன்னா பிசாசுக்குரிய பெரிய எய்ம் என்ன தெரியுமா, அப்படி இருக்கான்றதே நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. இப்படிலாம் டாக்டிக்ஸ் இருக்கு, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டா கிறிஸ்தவங்க எல்லாருமே பேசுறது அப்படிதான். அது எப்படிங்க வரும், அது எப்படிங்க ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு விரோதமான மந்தமில்ல இஸ்ரவேலுக்கு விரோதமான இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அந்த பிடிச்சுக்கிட்டே இதுலயே அவங்களுக்கு வாய்க்கும் தெரியுமா, அந்த வசனம் கரெக்ட் தான், அது ஆண்டவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த வசனம் வாய்ச்சிருக்கும். நீங்க அந்த எண்ணாமத்துல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஏன்னா அந்த பிள்ளையாம் சொல்லிட்டு போற ட்ரிக்கு சொல்லிட்டு போவார், அந்த சீன்லயே நடக்கும். அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கேஷுவலா, அது அவனுடைய டாக்டிக்ஸ் தான். அவன் சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பான், இந்த அறிவு கூட நீங்களுக்கு எல்லாம் இல்லையா சிரிச்சுட்டு இருப்பான். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள், அதான் ஆண்டவருடையது. பிசாசுடைய மெரிய எய்மே என்ன தெரியுமா, அவன் இருக்கான்றதை நம்ப கூடாது, அவனுக்கு வல்லமை இருக்குன்றது ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து தெரியக்கூடாது. அது வந்து பிசாசுடைய பெரிய பெரிய எய்ம். அதனால அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம், நமக்கு வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டும் கிடையாது, துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம், லோகாதிபதிகள், இவங்க எல்லாம் வான மண்டலத்துல பொல்லாத சேனைகள், இதெல்லாம் ஒவ்வொரு ரேங்கிங். இவங்க எல்லாத்தோடையும் நமக்கு வந்து யுத்தம் இருக்கு, போராட்டம் இருக்கு, யுத்தம் இருக்கு. அப்போ ஒரு இந்தியா வந்து ஒரு பாகிஸ்தான் சண்டை போடுதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாகிஸ்தானுடைய உதாரணத்துல தான் சொல்றேன், ஒரு பாகிஸ்தானுடைய பலம் என்ன, அந்த படையினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்க எந்த இடத்துல இதானவங்க, அது எதுவுமே தெரியாம சும்மா பிளைண்டா போய் நம்ம சண்டை போடவே முடியாது. பாகிஸ்தான்லாம் ஒரு நாள் ஜெயிக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னு வைங்களேன், உண்மையுமே அன்னைக்கு அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க, அதெல்லாம் வந்து ஜெயிக்க மாட்டாங்க நம்ம சொல்லவே முடியாது. 50-50 பாசிபிலிட்டி தான். நமக்கு ஒரு 50னா அவங்களுக்கு ஒரு 50, அப்படிதான் எல்லாருமே போவாங்க. அதனால நம்ம பிசாசை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் வந்து அவர் ஆவிக்குரிய உலகத்தை பத்தி அவர் அதிகமா எழுதினவர், அதிகமா தெரிஞ்சு வச்சிருந்தவர். எல்லா சிஷ்யர்களுமே நல்லா ஆவிக்குரிய உலகத்தை பத்தி தெரிஞ்சோம்னா அவருடைய புஸ்தகத்தை நம்ம அதிகமா படிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், முதல் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. அவர் ஏன் அப்படி சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா போராடிட்டே தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா அவர் அதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் நல்ல சோல்ஜரா நான் மறிக்கிறேன், நான் ஒரு சோல்ஜர், நான் ஒரு வெற்றியுள்ள ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து
ஆஹ் யாராவது மரணம் அடைஞ்சவங்களை வந்து பெருமையா சொல்லுவாங்க. இவர் வந்து நம்ம இந்திய நாட்டுக்காக போராடி வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. கடைசி வரையும் அந்த எதிரிகளோட போராடி ஜெயிச்சிருக்காரு. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அது. நல்லா போராட்டத்தை போராடினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடைசி வரைக்கும் அநேக சத்துருக்களோட போராடி என்னுடைய மரணம் வரைக்கும் நான் நல்ல போராட்டத்தை போராடியிருக்கேன். நான் தோத்து போகல. எனக்கு ரொம்ப எவ்வளவோ போராட்டங்கள் வரைக்கும் ஆனா நான் தோத்து போல. ஏன்னா அவருக்கு வந்து ஆவிக்குரிய உலகத்தை நன்றா அறிஞ்ச நீதியின் கிரீடம் எனக்கா வைக்கப்பட்டிருக்கதும் அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை. லைஃப்ல பாத்திருக்காரு. அவர் அதையுமே அவர் வந்து ஓகே எனக்காக அவர் அதை வரக்கூடிய வச்சிருக்கு ரிவார்டையும் ரிவார்டையும் அவர் வந்து அதுல பார்த்தனாலதான் அவரால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்ல முடியுது. இன்னைக்கு நம்மளால எல்லாம் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட போராட்டத்தை அவர் ஜெயிச்சனாலதான் அவருக்கு வந்து அந்த ஒரு ரிவார்டு. நம்மளும் அதே மாதிரிதான். இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் சாத்தானுடைய 3 பெரிய ராஜ்யங்கள் அப்படின்னா எங்கெங்க இருக்கு அப்படின்றத பத்தி பைபிள்லயே பார்க்கலாம். ஆண்டரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம இன்னும் கூர்ந்து நம்ம படிக்கும் போதுதான் அந்த ரெவலேஷனுக்கு வரும்போதுதான் நமக்கு இதெல்லாம் வந்து ஓகே இததான் ஆண்டர் இங்க சொல்லியிருக்காரா அப்படிங்கறதே நமக்கு தெரியும். ஒரு வசனம் படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 படிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அதாவது இந்த இடத்துல 3 செக்ஷனா சொல்றாங்க. வானோர், ஒரு வானத்துல கிரியை செய்யறவங்க, பூமியில கிரியை செய்யறவங்க, பூமி கீழானோர். இப்ப இவங்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாமம் இருக்கு. அதான் அந்த நம்ம விழுந்து போனது தேவ தூதர்கள் இவங்க எல்லாமே அந்த 3 ராஜ்யம் தான் இது. வானத்துல பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, பூமியில ஒரு ராஜ்யம் இருக்கு, பூமி கீழே ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த 3 ராஜ்யத்துல உள்ள பிசாசுகளும் அதுதான் அந்த இடத்துல அவருடைய அவர் சொல்ல வர அந்த அர்த்தமா தான். பிசாசுகளும் இயேசு கிறிஸ்து என்ற நம்ம நாமத்தை சொல்லும் போது அது வந்து என்ன செய்யணும்? முழங்கால் யாவும் உண்டாகணும். அந்த இடத்துல உண்டாகணும். அது இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து மேலான power. நாமத்தை ஆமா. பிதாவாகிய தேவன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து கொடுத்திருக்காரு. அவர் நாமத்துக்கு முன்பாக எந்த பிசாசும் நிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவரான அவருடைய நாமத்துல இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துல அவ்வளவு பெரிய வல்லம் வச்சிருக்காரு. இப்ப நீங்க உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு ராஜ்யம் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் உவமையா தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப வந்து டீப்பாலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சில பேர் அப்புறம் அதை கான்ட்ரவர்சியா மாத்திடுவாங்க. இப்போ ஒரு ஏபிசின்னு ஒரு இடம் இருக்கு. ஏபிசி ஒரு இடம் இருக்கு. ஒரு விக்கிரக கோயில்னு வச்சுக்கோங்க ஏபிசி. அப்ப இந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. அப்பா இது ரொம்ப பவர்ஃபுல்பா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அங்க நீங்க போன ஒரு சில இது கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். அப்ப இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. இன்னொன்னு ஏதாவது சொல்லுவாங்க. XYZன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. இதை விட மேலான பவர். அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு வெள்ளம் இருக்கு, இதுக்கு வெள்ளம் இருக்கு, இதுதான் இதை விட பெருசு, இதுதான் இதை விட இந்த பெருசு. விஷயத்துக்கு இதுட்ட போதும், இந்த விஷயத்துக்கு இதுவே போதும், இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க அவங்ககிட்ட போலாம், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும், இங்க போகணும் அப்படின்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஆனா பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் நீ அந்த ஆகாய மண்டலத்துல உள்ள இதை நீ ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, பூமியில உள்ளது ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, பூமி கீழே ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, எல்லாரும் ஆத்துல இந்த இதுல எல்லாம் கடல்ல அதெல்லாம் அந்த கிங்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் தான் பூமி கீழே அந்த இடத்துல வரும். பூமிக்குள்ள எல்லாமே தண்ணி தான் அந்த இதுல வரும். அப்ப அங்க போய் ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, எல்லா நாமமும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்து கீழேதான் இருக்கு. அப்ப அவருடைய நாமத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இது ஒண்ணா இந்த ஒரு வசனத்தை தண்ணிக்குள்ள இப்ப கூட நிறைய பேர் தண்ணிக்குள்ள போய் நிறைய ஒர்ஷிப் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் இப்ப நம்ம இந்தியால இருக்கனாலும் நமக்கு ரீசெண்டா நிறைய நியூஸ் அப்படிலாம் இருக்கு. அதனால எல்லாருமே அது தெரியும். அதாவது இந்த வீடியோ மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப ஓப்பனா வந்து எல்லாத்தையும் வந்து இதுதான் இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கோம். பிளாட்ஃபார்ம் அப்படி நம்ம டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்த டக்குன்னு இது பண்றப்பே அது வந்து அப்படியே வேற மாதிரி திருச்சுருவாங்க. ஏசுகிசே அநேக நேரம் ஊமைகளால தான் பேசுறாரு. அதனால நம்மளும் ஊமைகளால பேசுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து யாத்ராமும் 20:4 ஒரு வசனம் இருக்கு. அதாவது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் கட்டளையே அதான். ஃபர்ஸ்ட் கட்டளையே அதான். என்னன்னா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமி கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நம்ம பொதுவா என்ன நினைப்போம், விக்கிரத்தையாய் சொருபத்தையாய் நமக்கு உண்டாக்கும் நமஸ்கரிக்கோ செய்கோ இது மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இதுல நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தோம் வைங்களேன், மேலே வானத்துல மேல நல்லா அங்க இருக்க ராஜ்யம், கீழே பூமியில நம்ம இப்ப பூமியின் கீழ் தண்ணீர்ல
இப்ப அந்த 3 ராஜ்யமும் பிசாசுனுடைய ராஜ்யமும் இதே வசனத்துல வந்துச்சா, உண்டா இருக்கிறவை ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிடும். நல்லா பார்த்தோம்னா எல்லாருமே சொரூபங்கள் தான். அந்த ஐடல் வொர்ஷிப் தான் இருக்கு. யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதோட தெளிவா ஆரம்பத்திலேயே நம்ம சாசன நினைக்கிறோம் 3 ராஜ்யத்த ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. கட்டளையே அதான். ஆமா. அவர் அததான் அங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இந்த இத நம்ம கரெக்ட்டா நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீங்க அந்த வசனத்த நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். ம். அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தையும், இந்த வசனத்தையும் நீங்க சேர்த்து படிங்க. இது வந்து நல்லா வந்து புரியும். இன்னொரு ஒரு வசனம் நம்ம பார்ப்போம். இதையும் நீங்க படிச்சு இது ஒரு இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, பிசாசு மேல உங்களுக்கு என்ன பவர் இருக்கு, இது எல்லாமே நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மனுஷன படைக்கிறாரு. படைச்சதுமே ஆண்டவர் குடுத்த ஆசீர்வாதமே இதான். ஏன்னா மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசு கீழ விழுந்துட்டான். கீழ விழுந்து அவனுக்குரிய ராஜ்யங்கள்லாம் வந்து அவனுக்கு வந்துருச்சு. தனித்தனியா பிரிஞ்சு வந்துட்டான். அவன் வந்து. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் 3:26ல பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதாவது இவங்க பரலோகத்துல ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஆவியானவருக்கு உண்டான கான்வர்சேஷன் இது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் அதாவது நம்மள மாதிரி எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பீஸா நம்ம உருவாக்குவோம். எப்படி ஒரு சில நேரம் அப்பா பிள்ளைய பார்க்கும்போது இவங்களோட ஜெராக்ஸ் காப்பி தான்ப்பா இவங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்படியே அப்பாவும் பிள்ளைய உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். எங்க போனாலும் அதை ஈஸியா சொல்லிடுறாங்க. யாராவது அதை சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நமது சாயலாகவும் நமது ரூபத்தில் நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே அவங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னா ஆண்டவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் நம்ம இருக்கோம். நமக்கு நம்ம ஐடென்டிட்டி தெரியலன்னு வைங்களேன், பிசாசு ஈஸியா பந்தாடிடுவோம். நிறைய பேர் நம்ம நிறைய நேரம் இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப வந்து நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம். பிசாசு வந்து நம்மள ட்ரிக் பண்றேன்னா நம்ம சோர்ந்து போயிடணும். நம்ம அப்படி கிடையாது. அவருடைய சாயலாவும் அவருடைய ரூபத்தின்படியே தான் வந்து நம்ம வந்து பிறந்திருக்கோம். அதனால நீங்க வந்து அதுல நல்லா ஞாபகம். அதாவது நீங்க கிறிஸ்துவை பிரதிநிதி பிரதிபலிக்கிறீங்க. பவுல் சொல்வாரு, நாங்க வந்து கிறிஸ்துவின் பிரதிநிதியா இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு இப்ப அமெரிக்கால இருந்து நமக்கு இந்தியால வராங்கன்னு வைங்களேன், அந்த அமெரிக்கா நாட்டோடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் என்ன சொல்றாரோ அதான் அந்த அமெரிக்காவுடைய இது. அதாவது நம்ம இப்ப இந்தியாவை நம்ம ரெப்ரசென்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரே ஆளே ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. அவர் தான் அந்த இந்தியாவுடைய பிரதிநிதி. இப்ப நம்ம வந்து இயேசு கிறிஸ்து இந்திய பிரதிநிதியா அந்த இடத்துல இருக்கும். அப்போ ஒரு பிசாசு நம்மளை பார்க்கும்போது அப்படி இயேசு கிறிஸ்துடைய இமேஜா தான் பார்ப்பான். இந்த நாலேஜ் நமக்கு இல்ல அப்படின்னாலே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஈஸியா வந்து இவங்க யாருன்னே தெரியல அப்படின்ட்டு. இப்ப ஒரு இப்ப நம்ம ஒரு எப்படி சொல்றது? இப்ப நான் ஒரு சிஎம் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் சிஎம்னே எனக்கே தெரியலன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? அந்த பவர் நம்ம கையில இருக்க அந்த அத்தாரிட்டி, அந்த பவர் நம்ம ரெப்ரசன்ட் பண்ற விதம், அடுத்தவங்கிட்ட நம்ம பண்றதான விதம். சிஎம்மா இருந்துட்டும் உங்க கையில நீங்க சைன் போட்டா எல்லாமே நடக்கும்னு தெரியும். அப்படியே இருந்துட்டு எனக்கு இது நடக்கவே இல்லை, எனக்கு இது நடக்கவே இல்லை, எனக்கு யார் பண்ண நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்ம கையில தான் அந்த பொசிஷன், அந்த பவர், அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவரை ரெப்ரசன்ட் அவரை மாதிரியே அந்த ரூபத்தின் படியே தான் கொடுத்திருக்காரு. நான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எனக்கு எல்லாருக்கும் வந்து குமாரன் அழைக்கப்படுற அந்த ஒரு அதிகாரத்தை அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு. எல்லாமே ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம வந்து இப்ப நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னா கிறிஸ்துவ ரெப்ரசென்ட் பண்றோம். ஆனா கிறிஸ்துவின் நாமத்துக்கு மட்டும் தான் பிசாசு முழுகும். நம்மோட போய் என்னோட பேர் சொல்லி நம்ம பேரை சொல்லியோ இல்ல சும்மா நீ போன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடங்காது. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு தான் அது முடங்கும். இப்ப அடுத்த லைன் பார்ப்போம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், சமுத்திரம்ன்றது கடல், மச்சங்கள்னா மீன்கள், கடல்ல உள்ள அந்த மீன்கள், அந்த உயிரினங்கள் கீழே உள்ள கடல்ல உள்ள எல்லா உயிரினங்கள்னு வச்சுக்கோங்களேன். உயிரினங்கள், ஆகாயத்து பறவைகள், வானத்துல பறக்கிற எல்லா பறவைகள், மிருக ஜீவன்கள், நடமாடுற எல்லா மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும் பூமியிலே ஊரும் சகல பிராணிகள். மிருக ஜீவன்களுக்கு வந்து கால் இருக்கும், அது நடக்குங்க. ஊரும் பிராணிகள் காலே இல்லாம அப்படி ஊர்ந்து போங்க. அது எல்லாமே ஊரும் பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். இத வந்து நம்ம பிசிக்கலா யோசிக்க கூடாது. பிசிக்கலா யோசிச்சோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, தோத்துருவோம். நம்ம போய் பிசிக்கலா போய் நம்ம சீக்கிரத்தையோ ஏதோ போய் இது பண்ணா அது கிடைக்கதான் செய்யும். நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும் நம்மகிட்ட என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு வந்து வர்றதான பிரச்சனைகள், சொப்பனங்கள் இதெல்லாமே நம்ம ஆழக்கடவர்கள் சொல்லிட்டாரு. நம்ம அவருடைய நாமத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை துரத்தும் போது அவன் போயிருவோம். இன்னும் ஒரு தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா,
நீங்க வெளிய நீங்க ஐடல் வொர்ஷிப் பண்றவங்கள நீங்க எந்த ஒரு சொற்பத்தை எடுத்தாலும், அது ஏதோ ஒரு மிருகத்தோட தான் இது அந்த வாகனம்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அந்த மிருகத்தினுடைய சாயல்ல தான் அந்த ஸ்பிரிட் வந்து இதாகும். அப்ப அதான் இந்த வசனத்துல வந்து சொல்லுது. ஆ இப்போ ஒரு அ நெறைய இருக்கும். ஒரு மயிலோ, ஒரு எரும மாடோ இப்ப நான் வந்து உங்களுக்கு ஃபுல் பேர நான் சொல்ல விரும்பல. இது நீங்க சர்ச் பண்ணி நீங்களே உட்கார்ந்து பார்த்துக்கோங்க. இல்லன்னா யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, நீங்க ஃபுல் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க நெனச்சாலும், நீங்க வந்து வெளிய கூட கேட்டுக்கோங்க. மயில் அவங்க வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு கேளுங்க. அது கண்டிப்பா ஒரு ஸ்பிரிட் இருக்கு. எலி என்னன்னு கேட்டுக்கோங்க. ஈவன் எறும்பு என்னன்னு கேளுங்க. இது எல்லாமே அந்த ஊரும் பிராணிகள், சர்ப்பம். சர்ப்பம் தான் நமக்கு ஏவாளே வஞ்சித்தது. அந்த ஊரும் பிராணிகள் லிஸ்ட்லயே அது வந்துரும். அதுக்கடுத்து வேற என்ன? பல்லி. இந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லா எல்லாமே மிருகமுமே எல்லாமே. ஏன்னா அதெல்லாம் நாங்க கிடையாது. டெலிவரன்ஸ்ல நாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திருக்கோம். ஈவன் பறவைகள், நத்தை நத்தைகள் எல்லாமே. அப்ப வந்து எல்லாமே ஒரு ஸ்பிரிட். அது வந்து அவன் அத எடுத்துட்டான். பிசாசு வந்து அந்த இத அதுலயே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அவங்க இந்த இந்த இதுலயே ஆ ஆண்டவருக்கு கீழ்ப்படியிறது இருக்கு. இப்ப இதுக்கு கீழ்ப்படியிறது இருக்கு. இந்த சமுத்திரத்தின் மச்சங்கள்னு வைங்களேன், அது ஒரு கேட்டகரி. எப்படி பிசாசு கீழ விழுந்துச்சோ, அதே மாரியே அவங்க ஃபங்ஷன் பண்றது தனித்தனியா ஆயிட்டாங்க. இங்க உள்ள மிருகங்களும் இப்ப நீங்க இன்னும் நல்லா சொன்னோம்னு வைங்களேன், எல்லா மரங்களுமே ஆண்டவர துதிச்சு பாடுது, ஆண்டவர் இது பண்றது. ஆனா ஒரு சில மரங்கள் மட்டும் உத்தரவுக்கு எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இந்த மரங்களுக்கு கூட ஜீவன் இருக்கு. இது கூட நம்ம பேசுறத கேட்கதான் செய்யும். இப்ப ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து நமக்கு சாட்சி. எல்லாத்துக்குமே ஜீவன் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, "பாட்டி, மரம் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க." அதாவது என்னன்னா, அதுக்கு அந்த இது தெரியும். அந்த இது. ஒரு சில மரங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க விக்கிரக கோயிலா மாத்திருப்பாங்க. அப்ப அந்த மரங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அது வந்து பிசாசு வந்து இணைக்கப்பட்ட மரம். அது வந்து அவ்வளவுதான். அது அந்த மரங்கள்ல கூட ஆண்டவருக்கு தனியா, பிசாசுக்கு தனியா. அதே மாதிரி விலங்குகள் எல்லாமே ஏதாச்சும். பிசாஸ் வந்து அந்த 3 ராஜ்யம். 3 ராஜ்யத்துல உள்ளத பார்ப்போம். சமுத்திரத்து மச்சங்கள்னு பாத்துக்கோங்க. கீழ உள்ளது. பூமி கீழ உள்ளது. இந்த மெர்மைடு ஸ்பிரிட் தண்ணிக்குள்ள இருக்கு. மெர்மைடு ஸ்பிரிட், கடல் கன்னிகள். இது எல்லாமே அந்த சமுத்திரத்து மச்சங்கள்ல வர்ற இது. ஆகாயத்து பறவைகள். ஏற்கனவே வானத்துல ஒரு ராஜ்யம் இருக்குன்னு பார்த்தோம்னா, அததான் செகண்ட் ஹெவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது வானம்னு சொல்லுவாங்க. அதான் அந்த இந்த இது. சமுத்திரத்து வானத்து ஆகாயத்து பறவைகள். அடுத்து மிருக ஜீவன்கள். இது வந்து பூமியில பூமியில உள்ள நடமாடுற மிருக மிருக ஜீவன்கள். ஜீவன்கள், அடுத்து ஊரும் பிராணி. ஊரும் பிராணிகள். இது எல்லாமே வந்து பூமியில உள்ள இது. இப்ப இப்படிதான் பிசாசு வந்து 3 கிங்டம் வந்து பிரிஞ்சிருக்கான். இந்த 3 கிங்டம் மேலயுமே நமக்கு ஆளுகை ஆண்டவர் தந்திருக்காரு. 3 கிங்டம்ல உள்ள எல்லா பிசாசுகள் மேலும் ஆண்டவர் நமக்கு ஆளுகை தந்திருக்காரு. அதுக்குதான் ஆண்டவர் மனுஷனையே படைத்து ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாரு. அந்த 28 வசனம் பாத்தீங்கன்னா, பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளின் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் கண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். ஓ, பிசாசு வருதுன்னு வைங்களேன், உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு ஈஸியா பந்தாடு. இப்ப நீங்க சொல்லணும், நீங்க எனக்கு வந்து ஆண்டவர் 3 ராஜ்யத்தின் மேல எனக்கு ஆளுகை தந்திருக்காரு. நான் உன்னை ஆண்டு கொள்ளுவேன். ஏன்னா இயேசுவின் நாமம்னு சொல்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் படித்த மாதிரி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்காரு. எல்லா நாமும் முடங்கும் அந்த நாமத்துக்கு. அதனால நம்ம அவருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு இந்த 3 ராஜ்யங்களையுமே நம்ம ஜெயிக்கலாம், ஆளலாம். ஜெயிக்கிறத விட நம்ம அவங்களதான் ஆளலாம். உட்காரணும். ஆள்றதுன்னா என்ன? அரசாட்சி பண்றதுதான். நமக்குனே ஒரு இது ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அந்த ஒரு பவர். நீங்களே நம்மள ஒரு ராஜாவா நினைச்சுக்கோங்க. இந்த 3 கிங்டம்க்கும் உங்களை நீங்க ஒரு ராஜா, ஆண்டவர் என்ன ராஜாவா என் வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு நான் என்ன ஆண்டவர் ராஜாவா நியமிச்சிருக்காரு. இந்த 3ல இருந்து வர பிரச்சனையை நான் ஆளுவேன். அப்படின்னு அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். சும்மாலாம் ஓட மாட்டான். நம்ம அப்போஸ் பண்ணணும். எதிர்த்து நிக்கணும். சொன்னா சண்டை போடணும். போட்டா அவங்க ஓடி போயிடும். எதிர்த்து நில்லுங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம் நம்ம. நீங்க போய் எதிர்த்து நின்றாதீங்க. ஜெபத்துல இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா நாங்க பேசுறது.
ஒரு மிருகமே இருந்தாலுமே, அதாவது ஸ்பிரிச்சுவலா நான் பேசுறேன். இல்ல உங்க சொப்பனத்திலேயே எதுலயோ ஒரு உங்களுக்கு அடிக்கடி அது வருது. இல்ல உங்களுடைய உடம்புலயே அந்த ஊறல்கள் இதெல்லாம் தெரியுது அப்டின்னா, இத நம்ம எதிர்த்து இந்த நிக்கணும். வசனத்த மேற்கோள் ம். பண்ணுங்க. ஊரும் அ பாருங்க நெறைய சொல்றது அப்படிதான். எனக்கு வந்து இங்க ஏதோ ஊர்ற மாரி ஊறுது. இருக்கு. ஊரும் சகல பிராணிகள் மேல ம். ஆண்டவர் வந்து ஆளுமை குடுத்திருக்கார். ஊருகிற எல்லா பிராணிகள் மேல ஆண்டவர் நமக்கு ஆளுகை குடுத்திருக்கிறார். அத வந்து நீங்க வந்து மேற்கோள் காட்டணும். ஆமா. காட்டும்போது அவனுக்கு தெரியும். ஆஹா! இவங்க யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அப்படின்னு. இது தெரியலன்னு வைங்களேன், நீங்க எவ்வளவுதான் விடுதல வாங்குனாலுமே, இந்த நாலேட்ஜ் இல்லன்னு வைங்களேன், நம்ம விடுதல வாங்குறதும் முக்கியம். ஆனா, அதுக்கடுத்து நம்ம எப்படி செய்யணும்? அடுத்து நம்ம என்ன பவர் எடுத்துக்கணுங்கிற இந்த நாலேட்ஜும் வேணும். ம். இல்லன்னா நமக்கு ஆண்டவர் எத்தன டைம் விடுவிச்சாலும், அந்த நாலேட்ஜ் நமக்கு இல்லன்னு வைங்களேன், வேஸ்ட்டு. வேதத்த அதுக்கு தான் வந்து நல்லா படிக்கணும். நல்லா நீங்க ஒவ்வொரு லெவல் இருந்தாலுமே நான் படிச்சுட்டேன். 1 டைம் படிச்சுட்டேன், 2 டைம் படிச்சுட்டேன். அவ்வளோதான் முடிச்சு அப்படி இல்ல. ஒரு லெவலா இன்கிரீஸ் பண்ணுங்க. ஒரு ஆண்டவரே என் கண்கள திறந்து குடுங்க. அப்பனா தான் இந்த மாரி இதெல்லாம் நமக்கு வந்து அடுத்தடுத்த லேயர் வந்து தெரியும். இத நம்ம சும்மா வாசிப்போம். ஆனா இதுல அவ்வளவு 1008 அர்த்தங்கள் இருக்கு. இதுல தான் ஆண்டவர் நமக்கு பவர் குடுத்திருக்காரு. ம். நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் குடுத்திருக்காரு. பிசாசு மேல உள்ள எல்லா வல்லமையும் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல குடுத்திருக்காரு. நான் சொன்ன இந்த 3 வசனத்தை ம். எடுத்துக்கோங்க. லூக்கா 10:19 எடுத்துக்கொள்ளுங்க. இதோ சர்ப்பங்களின் தேள்களை தேள்களை மிதிக்கவும் மிதிக்கவும், சத்துருவுடைய சத்துருவுடைய சகல சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்த அதிகாரத்தை குடுத்திருப்பேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ம். அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய பவர் என்ன? இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டா அத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைக்கு வந்து தன்னுடைய தகப்பன் யாருன்னு தெரியலன்னு ம். வைங்களேன், அது சாதாரண ஒரு அடிமைமா தான் இருக்கும். சாதாரண ஒரு இதுமா தான் இருக்கும். அப்ப நமக்கு நம்ம தகப்பன் யாரு? நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரம் இருக்கு. அப்படின்ற அந்த இது நமக்கு தெரியணும். ஒரு ஒரு ஹை பொசிஷனுக்கு போறாங்கன்னு வைங்களேன். ஏன் எல்லாரும் ப்ரமோஷன விரும்புறாங்க? ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும்போது இன்னும் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பவர். கிடைக்கும். ஒரு பவர் கிடைக்கும். இப்ப பொலிட்டீஷியன்னா எல்லாருமே வந்து ரொம்ப பவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப இவன் கையில வந்து ஒரு பொலிட்டீஷியன் வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப ஆடுறான்ப்பா ம். அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவருடைய வாயில வார்த்தை இருக்கு. அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. இப்ப நமக்கு பவர் குடுக்கப்பட்டது இந்த 3 ராஜ்யங்கள் மேல ஆண்டவர் ஏற்கனவே பவர் குடுத்துட்டாரு. நம்ம அத எனக்கு பவர் இருக்கு. எனக்கு ஆண்டவர் தந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து நாமத்துல உள்ள பவர். நான் ஆண்டவர் ரெப்ரசன்ட் பண்றேன். ஒரு பிசாச நான் எதுக்குன்னா, நான் இந்த இடத்துல ஆண்டவர தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்றேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு வசனம் கூட இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க பிரதிநிதியா இருக்கோம். ம். பவுல் வந்து தைரியமா சொல்லுவாரு. நாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியா இருக்கோம் அவர் அப்படின்னு. அறிஞ்சுகிட்டாரு. நம்ம ம். யாரு? எந்த சாயலால, எந்த ரூபத்துல உருவாக்கப்பட்டிருக்கோம்னு அவர் அறிஞ்சனால, அவரையே அப்படி பார்த்தனால தான் அவர் அந்த வார்த்தைய சொல்ல முடியுது. ம். இப்ப நம்மளும் நீங்க நம்மள அப்படி ஒரு விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த 3 கேட்டகரியில உள்ள ஒண்ண தான் நீங்க வந்து ஒரு வொர்ஷிப் வொர்ஷிப் பண்ணியிருப்பேன். பண்ணியிருப்பீங்க. அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இந்த 3 இதுல ஏதோ ஒண்ணு தான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம். நாங்க அந்த நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு மிருகமோ, ஒரு பறவையோ, ஒரு பருந்துக்கு கூட ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு காணிகள். பருந்துக்கு எல்லாத்துக்கும் நான் இப்ப எதுவுமே ஓப்பனா சொல்ல விரும்பல. நீங்க போய் பார்த்துக்கோங்க. பருந்துக்கு சொல்லுவாங்க, கழுகுக்கு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே எல்லா இதுக்குமே ஒரு இது சொல்லுவாங்க. அப்ப அந்த எந்த ஒரு ஸ்பிரிட் வந்து உங்கள ஓவர் டார்ச்சர் பண்ணுது. அத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அ வானத்துல உள்ளதா? இந்த நம்ம இவ்வளவு நாள் நம்ம வொர்ஷிப் பண்ணணும். முன்னோர்கள் வொர்ஷிப் பண்ணது எல்லாம் வானத்துல உள்ளதா? பூமியில உள்ளதா? கீழ உள்ளதா? அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அந்த இது மேல உங்க ஆளுகை இருக்கு. யானைக்கு தெரியும். விக்கிரகத்துல இருந்து வந்தவங்களுக்கு சொல்றேன். யானைக்கு தெரியும். ஆ எலிலாம் தெரியும். எலி தெரியும். அப்புறம் நிறைய வந்து சிங்கங்கள். மாடுகள் இருக்கு. ம். அப்புறம் நிறைய குரங்கு இருக்கு. இருக்கு. சர்ப்பம். குரங்கு இருக்கு. குரங்கு என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இந்த மாரி நான் வந்து எரும இந்த மாடு. விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, நெறைய நேரம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ வந்து எப்படி என்ட்ட இருந்து நீ போகலாம் டாலன்ட்ட அப்படின்னு சொல்லி. ட்ரை பண்ணாம ஆ இருந்தாலும் எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி உங்கள வந்து சில நேரம் வந்து பயமுறுத்தும். ஏன் உங்க குடும்பத்தினரே ஏதாவது இது பண்ணி உங்கள இது நானே ஒரு சில பேர் போய் கேட்டுருக்கோம். நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும், நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரியைகள் எதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணுமோ? அப்டின்ட்டே ஒரு சில பேருக்கு. நாங்க நெறைய பயப்படுவாங்க. நேரம் நாங்க சொல்லுவோம். எடுத்து சொல்லுவோம். இல்ல, இல்ல. இப்டிதான் அப்டின்னு சொல்லிட்டு. அப்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓகே. அப்படிதான் நம்ம ஓகே ஒண்ணும் இல்ல அப்டின்னு நெனைப்பாங்க. ஆனா, பயமுறுத்துது. அதனால தான் வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. இப்ப அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஒரு நாய் வந்து குறைச்சிட்டே வரும். ஆனா பின்ன நம்ம ஒரு டைம் திரும்பி முறைச்சிட்டோம்னு வைங்களேன், அப்படியே அமைதியாயிரும். அதாவது அவ்வளோ நேரம் நமக்கு வந்து அத பயந்து நம்ம வந்துட்டு இருப்போம். ஆனா ஒரு டைம் முறைச்சோம்னு வைங்களேன், அந்த நாய பார்த்து, அது பாட்டுக்கு குலைக்காம போயிரும். அப்ப ஒரு ஒரு நாள் நீங்க எதிர்த்து இந்த வசனத்த மேற்கோள் காமிச்சு, ஆண்டவர் என்ன 3 ராஜ்யம் மேல எனக்கு ஆளுகை தந்திருக்காரு.
இது ஒண்ணுதான் நீ ஒண்ணு யாரு சமுத்திரத்து மச்சமா ஒண்ணு உங்களுக்கு கீழ ஐடென்டிஃபை பண்ணா பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சுன்னா, நீ இந்த ராஜ்யத்துல தான் நீ வந்திருக்க. ம், நான் உனக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணலன்னா 3யுமே சொல்லிருங்க. ம். 3 சொல்லிட்டு ராஜ்யத்து மேல மொத்தமா எல்லாத்து மேலயும் எனக்கு ஆளுகை தந்திருக்கிறார் ஆண்டவர். நான் ஆண்டவர் ரெப்ரசன்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் கிறிஸ்துவ ரெப்ரசன்ட் பண்றேன். ஏன்னா அந்த அத இடத்துல எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. நமது சாயலாவும் சாயலாவும் நமது நமது ரூபத்தின்படியேயும் ரூபத்தின்படியேவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதனாலதான் இன்னொரு வசனம் இது, என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இனி பவுல் பவுல் நல்லா அவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி அழகா அவர் கத்துக்கொண்ட ஒருத்தர். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ற. அதாவது நான் இப்ப என்னை நீங்க ஜாஸ்மின் நான் வந்து நீங்க பார்த்தாலும் நான் வந்து என்னை எப்படி இமேஜின் பண்ண, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். ஒரு பிசாசு என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவின் ஒரு ஜெராக்ஸ் காப்பி, இங்க ஒரு கிறிஸ்து இருக்கிறாரே அப்படின்னா பிசாசு வந்து பாப்போம். பெருசா இருக்கேப்பா. சரி. இங்க ஒரு ஜாஸ்மினா என்னைய வந்து இப்ப நான் வந்து இதே இதுல வந்து பிசாசு என்னை பார்த்துன்னு வைங்களேன், ஒரு துளி கூட அதுக்கு பயப்படாது. என்னுடைய இந்த சாயல்ல பிசாசு பார்த்தது. அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய இமேஜினேஷன் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம யாரும் நமக்கு தெரியலன்னா பிசாசு ஈஸியா இவங்களுக்கே அவங்க யாரும் தெரியல, இதெல்லாம் நம்மகிட்ட யுத்தம் பண்ண வருது, இதெல்லாம் நம்மகிட்ட ஜெபிக்க வருது, இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள ஜெபத்துல நம்மள மேற்கொள்ள வருது அப்படின்னு சொல்லி ஈஸியா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம யாருன்ற இமேஜினேஷன் நம்ம கரெக்டா பண்ணணும். ஜெபிக்க நீங்க உட்கார்ந்துட்டாலே கிறிஸ்துவ நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்க. சோல்ஜர் மைண்ட் செட்டுக்கு வரணும், கிறிஸ்து மைண்ட் செட்டுக்கு வரணும், இந்த ஆண்டவருடைய சாயலா தான் எனக்கு படைச்சிருக்கான்ற மைண்ட் செட்டுக்கு வரணும், எனக்கு இந்த 3 கிங்டம் மேல ஆளுகை இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனை எதிர்த்தே நிக்க முடியும். இனி ஒரு நாட்கள்ல வந்து நீங்க வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்க. கேட்கறது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க லிஸ்ட் அவுட் எடுங்க. நீங்க நாங்க சொன்ன இந்த 3 வசனத்தையும் நீங்க எழுதி வச்சு ரூம்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பப்ப பாக்குறதுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்களுடைய லைஃப்ல எந்த ராஜ்யத்துல இருந்து நம்மகிட்ட ஸ்பெசிபிக்கா வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. அதுக்கடுத்து அந்த அதிகாரத்தை எடுத்து அப்ளை பண்ணுங்க, நிச்சயமா ஓடி போயிடும். ஒரு சில பேரு இந்த மாதிரி வெளிய அதாவது குறுக்கு ஷார்ட்கட்ல போற காரணம், அதாவது எனக்கு ஒரு மந்திரமோ ஒரு இதோ வந்து எதுக்கு போனா எனக்கு பவர் வேணும், எனக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற பவர் வேணும், எனக்கு எல்லாத்தையும் இது பண்ற அந்த ஒரு பவருக்காக போவாங்க. அந்த வல்லமை வேணும், அழிக்கிறதுக்கு எனக்கு திறமை இருக்குங்க, ஒரு பவர் வேணும்பாங்க. அப்புறம் வந்து ஒரு பொலிட்டீஷியனை கையில வச்சா நமக்கு ஒரு பவர், எதுக்கும் நம்ம பயப்பட வேணாம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன, உலகம் வந்து பவருக்காக ஏங்குது. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு பவர் தந்துட்டார். அதாவது அன்சீன் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகத்து மேல ஆண்டவர் ஏற்கனவே பவர் தந்துட்டார். அதுதான் நிஜம், இது நிழல். நான் அடிக்கடி அது நிஜம், இது நிழல், இதுதான் நிழல். நம்ம அங்க கண்ட்ரோல் பிசாசு மேல முழு கண்ட்ரோல் எடுக்கும் போது அங்க நம்ம அவனை துரத்தும் போது இங்க ஓடி போவோம். இங்க நம்மகிட்ட இருக்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு ஒரு ஊருதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஊறுதுன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அதிகாரத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இந்த ஊர்றது வந்து நமக்குள்ள இப்ப தெரியாது, உள்ள என்ன ஊரும் பிராணி உள்ள இருக்குங்கிறத இப்ப பிசிக்கலா பார்க்கவும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியுது, ஏதோ இருக்குன்னு. ஆனா ஆவிக்குரிய இது ரீதியில உள்ள என்ன ஓடுதுங்கிறது தெரியும். என்ன ஊரும் பிராணி இருக்கு. அப்ப நம்ம முறிக்கும் போது இங்க நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே போயிடும். நமக்கு அந்த அரிப்பு அதுக்கு அடுத்து இருக்காது. நிறைய பேர் ட்ரீம்ஸ்ல சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த விலங்கு துரத்துது, இந்த விலங்கு துரத்துது. இந்த வசனத்தை நீங்க மேற்கோள் பண்ணீங்கன்னா போதும். ஆண்டா என்ன சொல்லியிருக்காரு, யானை துரத்துது, புலி துரத்துது, அது துரத்துது, இது துரத்துன்னு. கண்டிப்பா அந்த இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பிரிட், ஒவ்வொரு ஈவில் ஸ்பிரிட். அப்ப நீங்க இந்த இடத்துல மேற்கோள் பண்ணணும். பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள், அது இந்த இடத்துலயும் வரும். அதாவது ஆகாயத்து பறவைகளா, மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்குமே நமக்கு ஆளுகை தந்துக்கு. அப்ப துரத்துது அப்படின்னா நீங்க பிசிக்கலா ஜோம் பண்ணுங்க. நீங்க துரத்துறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஆண்டவர் எனக்கு உன் மேல ஆளுகை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நான் அவரை ரெப்ரசன்ட் பண்றேன், அவருடைய நாமத்தினால நான் வர்றேன். இதெல்லாமே நம்ம கோட் பண்ணணும். வார்த்தையினால ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கோட் பண்ணும் போதுதான் நீங்க ஒரு நாள் இதை கோட் பண்ணி ஜெபத்துல ஜெபிச்சு பாருங்க, அன்னைக்கு நைட்ல இருந்து உங்களுக்கு அந்த ட்ரீமே வராது. இல்ல அப்பனா அந்த ட்ரீம்லயே உங்களுக்கு கான்சியஸ் இருந்துச்சுன்னா அந்த துரத்துற மிருகத்துக்கிட்ட பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் துரத்த முடியாது, சகல மிருக ஜீவனுமே எனக்கு ஆண்டவர் ஆளுகை தந்திருக்குது அப்படின்னு ஒரு நாள் திரும்பி சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த துரக்காது. ஏன்னா அது அங்க துரத்தினா அது தெரியும் நல்லா. நம்ம இங்க துரத்தும் போது பிசிக்கல்ல போய் நம்மள நிறைய மனுஷர்கள், அந்த ஸ்பிரிட் உடைய நிறைய மனுஷர்கள் நம்மளை துரத்துவாங்க. நம்மள என்னடா மனுஷங்க துரத்திட்டே வராங்க, ஏன் பிரச்சனை வருது, ஏன் நம்ம துரத்திட்டே வராங்க அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அவங்க ஸ்பிரிச்சுவலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் பிசிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி யாராவது இது சொல்லுவாங்க, கனவுல வந்து எனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
என்னை கடிச்சிருச்சு, ஏதாவது ஒரு தேள் கொட்டிருச்சு, ஆம், ஏதாவது ஒரு நாய் கடிச்சிருச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து ஒரு மிருக ஜீவன் வந்து ஒரு ஸ்பிரிட்ட தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அங்க கடிக்குது அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன் பிசிக்கலி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். கடிப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்ப நீங்க அங்கேயே அதை ஓவர் கம் பண்ணணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும், தேள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மள வேதனைப்படுத்தும். வெளிப்படுத்தல கூட வசனம் இருக்கு. அந்த தேள்களுடைய வல்லமை வந்து ஆண்டவர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது அந்த நம்ம அந்த பிரச்சனை வந்து நம்மள கொட்டிட்டே இருக்கும். வெளிப்படுத்தல் 9:3 பாக்குறோம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமி மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. அதாவது செயல்கள்ன்றது வந்து நம்மள வந்து கொத்தி 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 நம்ம பிரச்சனை வந்து கொத்திக்கிட்டே இருக்கும். அது எப்படி சொல்றது? தேள் கொட்டுச்சுன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெயின், ஒரு மாரி ஒரு பெயினா வந்து இருக்கும். அந்த மாரி ஒரு கொட்டுதல் வந்து நமக்கு இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எப்படி அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்ணது. அதெல்லாம் நமக்கு விஷயங்கள் அதிகாரம் இருக்கு. சம்பந்தப்பட்டது. விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. ஆமா. தேளுக்கு அதுவும் வந்து அதிகார விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. அதெல்லாமே வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஏற்கனவே அதிகாரம் குடுத்துட்டாரு. இந்த வசனத்தெல்லாம் நம்ம மேற்கோள் பண்ணணும். அந்த மாதிரி பைபிள் அதை விட நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்துல இருக்கப்ப 10 வாதைகள் கொடுப்பாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கனெக்ஷன்ல தான் இருக்கும். இந்த தண்ணியில இதாகட்டும், அப்ப சமுத்திரத்தின் மச்சங்கள்லாம் சாகுன்றதும் இது எல்லாமே இந்த இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸோட அந்த ராஜ்யங்களோட 3 சம்பந்தப்பட்டது. ராஜ்யம். ஏர்ல வந்து இது பண்ணுவாரு. கண்மலை வானத்துல இருந்து வானத்துல இருந்து கண்மலை இது பண்ணுவாரு. கண்மலை காரிருள். காரிருள். அதாவது அப்புறம் அந்த ஏர் இது இது எல்லாமே இந்த 3 கிங்டம்ல அந்த அதாவது அந்த எகிப்துல உள்ள 3 கிங்டம்க்கும் நான் யாருன்னு காட்டுவேன். அதுதான் ஆண்டவருடைய ரொம்ப அதிகமா வல்லமை மிக்க இருக்க அந்த தேவர்களுக்குமே ஒரு பெரிய அடிதான். அந்த எகிப்துடைய அந்த பார்வோனுடைய இதே ஒரு பூனை வடிவத்துலதான் இருக்கும். அந்த 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 இதே அந்த அந்த ஃபேஸே வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த 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 நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இந்த இதே அப்படி அந்த ஃபேஸே அந்த மாதிரிதான் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அந்த சிலையே இது ஃபேஸே அப்படி அந்த மாதிரிதான். So, அதெல்லாமே பொதுவா எப்பயுமே பொறுத்த அளவுக்கு அடுத்த அந்த விக்கிரங்கள் எல்லாமே இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த சுரூபங்கள் அந்த மிருகங்கள் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். அக்கா நம்ம அந்த மிருகத்தை பிசிக்கலா மிருகத்தை நம்ம அப்படி கிடையாது. அவங்க அது அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ் அந்த வல்லமைகளை இப்போ சர்வம் இருக்கு அப்படின்னா அதனுடைய அந்த அதனுடைய அந்த விஷயங்கள் இதை அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து பயன்படுத்துவோம். கொட்டுறது, நம்மள குத்துறது, ஊர்றது இதெல்லாமே இப்ப கனவுல உங்களுக்கு புலி ஓடுதா, நிஜத்துல யாரையும் புலி துரத்த போதா, யானை துரத்த போதா? இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நடக்குதான். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் உங்களை துரத்துது. அந்த மிருகத்துடைய குணங்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த தன்மையை வச்சு இவங்க அதை யூஸ் பண்ணிக்கிற பிசாசு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிற ஒரு இதுதான். அதனால இப்ப வந்து உங்களுக்கு பிசாசனோட இந்த 3 ராஜ்யங்கள் என்ன, அந்த 3 ராஜ்யங்கள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பவர் இருக்குங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்தோம். முக்கியமா அதான். ஒருவேளை நீங்க இந்த 3 ராஜ்யத்துல இருந்து எதுலயாவது ஒரு விஷயத்த நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த பவரை நாங்க இப்ப சொன்ன அந்த 3-4 வசனங்களை நீங்க நோட் பண்ணி வச்சு இனி வரும் நாட்களை நீங்க அதை கோட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் பெரிய விடுதலை ஆண்டவர் வந்து உங்களுக்கு தருவார். இன்னுமே நம்ம வரும் காலகட்டத்துல நம்ம இன்னும் நிறைய நம்ம நிறைய பார்க்கலாம். நீங்க இன்னுமே இந்த வீடியோ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு குறைஞ்சது நீங்க நிறைய பேருக்கு இல்லாட்டினாலும் ஸ்பெசிபிக்கா ஒரு இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இவங்க இந்த விஷயத்துல கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு 3 பேரும் 4 பேரும் எடுத்து வச்சு கூட அவங்களுக்காக நீங்க இதை பாருங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணுங்க. நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.